வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அன்புள்ள அன்பு அண்ணனுக்கு தேவி எழுதுவது. சென்னையில் நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேண்ண. ஆனால் நானும் அம்மாவும் இங்கே நல்லா இல்லைண்ண. ஏன் நான் 2 மாசமா பணம் அனுப்பல? நான் வேலைக்கு போகிறதால சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ண. ஆனால் அம்மாவுக்கு தான் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சுண்ண. டாக்டர் கிட்ட காட்டினப்போ அவர் வேற மாதிரி சொல்கிறாருண்ண. அம்மா உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுதுண்ண. உங்ககிட்ட பணம் இல்லாட்டி கூட பரவாயில்லண்ண. அம்மா எதுவும் தப்பா எடுத்துக்காது. நீ நேரா ஒரே ஒரு தடவை வந்துட்டு போயிடுன. எனக்கு பயமா இருக்குண்ண. மறந்துடாதண்ண. இப்படிக்கு தேவி. சார் போஸ்ட். உள்ள இருக்கிறப்ப தான் யாராவது கூப்பிடுவாங்க. லெட்ரு வந்திருக்கு சார். அட்ரஸ் கரெக்டாக இருக்கு, ஆனால் வேற பேரில் இருக்கு. அட அன்புக்கு அவன் தங்கச்சி எழுதியிருக்கு. நீங்கள் இருக்கீங்களே அந்த ரூமு, அந்த ரூமில் தான் இதுக்கு முன்னாடி அன்பு இருந்தாப்புல. இப்போ எங்கே இருக்காப்புல தெரிலையா? அட்ரஸ் கொடுத்தாப்புல, தொலைஞ்சு போச்சு. ஆழ்வார் திருநரில் இதே மாதிரி பில்டிங்கில் 2வது மாடியில் இருக்கிறதா சொன்னாப்புல. ஆனால் கரெக்டாக தெரிலையா? சரி, நான் பார்த்து கொடுத்துட்றேங்க. நீங்கள் தான் வீணாக அலைஞ்சு உடம்பு கெடுத்துக்க போகிறீங்க.
என்னங்கய்யா? இந்த ரூம்ல இருக்கிற அன்புக்கு வந்த லெட்ரு பழைய அட்ரஸ்க்கு வந்துருச்சு. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அன்புக்கா? என்னன்னு தெரிலையா. நேற்று காலையில் ரூமில் ஆளே காணோம்யா. நான் கொடுத்துருவேன். நான் எப்பப்போ ரூமில் இருப்பேன் எனக்கே தெரியாது. அதான் பார்க்குறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, லெட்டரை உள்ளே போட்டு போங்க. அன்பு வந்தால் பார்த்துக்காப்புல. என் உயிர் சௌமியாவிற்கு அன்பு எழுதி கொள்வது. உன் மேலே நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு எத்தனையோ தடவை எப்படி எப்படி எல்லாமோ சொல்லி பார்த்துட்டேன். உனக்கு புரியாமல் போனது என்னோட துரதிர்ஷ்டம்தான். நான் உனக்கு இப்போ கொடுக்க போகிற 2 விஷயம் என்னோட தூய்மையான காதலை உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 1, என் 2 மாத சம்பளத்தில் உனக்காக நான் வாங்கி வச்சிருக்கிற இந்த கொலுசு. 2, 25 வருஷமாக என்கிட்ட இருக்கிற என்னோட உசுறு. இப்படிக்கு என்று முன் அன்பு.